ஹலோ வணக்கம், நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சிவாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனலில் 2 ப்ரிப்போசிஷன் பற்றி சொல்கிறேன். நான் உங்களுக்கு 2 ப்ரிப்போசிஷன் எப்போவுமே அதிகமாக எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரிப்போசிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இங்கிலீஷ் பேசலாம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, டியூரிங் அப்புறம் ஓவர் அப்படின்ற 2 ப்ரிப்போசிஷன். இப்போ இந்த டியூரிங் ஓவர் ரெண்டுமே ஒரு இடத்துல பயன்படும். அதாவது டியூரிங்னு சொல்லலாம், ஓவரை சொல்லலாம். எப்போ அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்குள்ளே யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ அப்போது நிறைய பேர் கேட்பாங்கள்ல, ஏன்பா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தியே, இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல, இப்போது 2-3 நாளாக நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஃபீல் குட் டியூரிங் த பாஸ்ட் 2 days. கடந்த 2 நாளாக நான் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்கிறேன், சரிங்களா அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஐ ஃபீல் குட் டியூரிங் த பாஸ்ட் ஃபியூ டேஸ், சாரி 2 days, டியூரிங் த பாஸ்ட் 2 days. கடந்த 2 நாளாக நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல, ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், ஆனால் கடந்த 2 நாளாக நான் நல்லா இருக்கிறேன், ஒரு 2-3 நாளாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போது டியூரிங் த பாஸ்ட் 2 daysன்னு சொல்லலாம், இல்லை ஓவர் த பாஸ்ட் 2 daysன்னு சொல்லலாம், சரிங்களா. இதுவே டியூரிங் மட்டும் நம்ம எப்போ சொல்லணும் பர்டிகுலராக அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒரு ரொம்ப நாளாக ஒரு ப்ராசஸ் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலரான இடத்த மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறதுக்கு நம்ம டியூரிங் மட்டும் சொல்லலாம். எப்படிங்கன்னு பாருங்களேன், இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, அதில் திடீர்னு எனக்கு சிவியராக ஹெட்டேக், தலைவலி வந்துருச்சு. நான் அதனால தான் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தலைவலிச்சுது, இல்லை ஏதோ நடந்துருச்சுன்னா நான் அதனால் அந்த பர்டிகுலரான அந்த மீட்டிங்கில் ஒரு பர்டிகுலரான இடத்துல இப்படி ஆச்சு எனக்கு, அதை பற்றி மட்டும் பேசும்போது டியூரிங் அப்படின்னு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழில் சொல்ல மாட்டேன், மீட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சா, அதனால தான் நான் அந்த ரூமை விட்டு வெளில வந்துட்டேன். டியூரிங் த மீட்டிங் ஐ ஃபெல்ட் severe headache. I had severe headache. During the meeting I had severe headache. So I left from that room அப்படின்னா, அந்த மீட்டிங் அப்போது எனக்கு ரொம்ப தலைவலிச்சுது, அதனால தான் நான் அந்த ரூமை விட்டு வெளில வந்துட்டேன். அப்போது டியூரிங் த கன்வர்சேஷன், அந்த உரையாடலின் போது, டியூரிங் த மீட்டிங் அப்படின்னா அந்த மீட்டிங் அப்போது, சரிங்களா. அந்த மீட்டிங்கிறது ஒரு 5 மணி நேரம் நடக்கிற மீட்டிங்கில் அந்த டியூரிங் த மீட்டிங்கில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும், அந்த மீட்டிங்கில் எப்போ ஒரு டைமில் அந்த தலைவலி வந்துச்சு, அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது டியூரிங் வரும், சரிங்களா. அப்போது ஓவர் டியூரிங்கும் சேமாக எப்போ பயன்படுத்தலாம், டியூரிங் மட்டும் தனியாக எப்போ பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நாளைக்கு பார்க்கலாம். பாய், டேக்